ஹாய், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 பொட்டேட்டோ, ஒரே ஒரு ஆனியன் எடுத்துக்கிட்டேன். பூண்டு வந்து தோலோடையே எடுத்துக்கிட்டா தான் வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் தோலோடு எடுத்து நசுக்கி போட்டுக்கலான்ட்டு எடுத்துக்கிட்டேன். பேன் வச்சு ஆயில் ஆட் பண்ணிங்க. கடுகு, சீரகம், தட்டின பூண்டு 4 போட்டுக்கலாம். அப்புறம் பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குக்கு வாழைக்காய்க்கு தான் அதிகமாக சேர்த்துக்கணும். கறிவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு வதக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கு போட்டு வதக்கி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டு வதக்கினதுக்கப்புறம் மூடி வச்சா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். இதுக்கப்புறம் பார்க்கலாம். எனக்கு கோல்டு இருக்குது, அதனால தான் வந்து வாய்ஸ் வந்து கிளியராக இல்லை. உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ நான் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதை அப்படியே கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிங்க. உப்பு போட்டு தண்ணி ஆட் பண்ணி அதை மறுபடியும் சிம்மில் வச்சு மூடி வைங்க. ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.